பூமியில் என்னென்னலாம் வாழுது கொஞ்சம் பாருங்க. அதெல்லாம் நமக்கு என்னென்னலாம் தருது? பூமிக்கு நமக்கு என்னென்னலாம் தருது? நமக்கு எப்படிலாம் சப்போர்ட் பண்ணுது? நம்ம உயிரோடு இருந்தால் அந்த பூமியில இருந்து தான் எடுத்து சாப்பிடும். என்னெல்லாம் தருது? அப்ப நம்ம இதெல்லாம் பாதுகாக்கணுமா பாதுகாக்கக்கூடாதா? பாதுகாக்கிறது எப்படி பாதுகாக்கிறது? அப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கோமா? இருக்கிறத மாசுபடுத்தாம பாதுகாக்கணும். அப்ப மாசுபடுத்தாது இருக்கணும்னா நாம என்னென்னலாம் செய்யணும்? நம்ம என்னெல்லாம் செஞ்சா சுத்தமா வச்சிருக்க முடியும்? நம்ம இன்னும் நீண்ட காலத்துல அதை பாதுகாப்பா வச்சிருக்க முடியும். சுற்றுப்புறம் மாசடையாம இருக்கணும்னா என்ன செய்யணும்? மரம் வளர்க்கணும். ஆனா நாம இதுக்கு முன்னாடி 10 வருஷமா மரம் வளர்க்கணும் சொன்ன கான்செப்ட் இப்ப போய் நம்ம பிளாஸ்டிக் மட்டும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்ற காலத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கு எப்படின்னா எல்லோருக்கும் இன்னைக்கு வியாதிகள் பெருகி கொண்டே போகுது. நோய்கள் அதிகமாக ஒரு மனிதனுக்கு நூற்றுக்கணக்கான நோய்கள் உருவாக்கிட்டே இருக்குது. இந்த நோயெல்லாம் நாம் இல்லாமல் வாழணும்னா இயற்கையான காற்று இருக்கணும், இயற்கையான தண்ணீர் இருக்கணும், இயற்கையான மண் இருக்கணும். இந்த மண்ணும் நிலம் நீர் காற்று இன்னொரு மாசுபட்டு போச்சுனாதான் நமக்கு நிறைய நோய்கள் வருது. அப்ப இந்த நோய்கள் வந்து நாம காப்பாற்றிக்கிறதுக்கு தான் இந்த பூமியை வந்து நம்ம சுத்தமா வச்சுக்கணும், தண்ணியை சுத்தமா வச்சுக்கணும், காற்றை சுத்தமா வச்சுக்கணும். காற்று மட்டும் மாசா இருக்கும்போது சில வியாதிகள் வந்துச்சு. அடுத்தது தண்ணி மட்டும் கொஞ்சம் மாசம் ஆகும்போது கொஞ்சம் வியாதிகள் கொஞ்சம் கூடுச்சு. மண்ணும் விஷமா மாறின பின்னாடி நிறைய வியாதிகள் நமக்கு வந்துச்சு.